ஐயோ காவியா, இதெல்லாம் என்னால உண்மையானே நம்ப முடியல. இரேன். ஆ! வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. அப்போ உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். அம்மா, என்னமாச்சு அண்ணனுக்கு? சாப்பிடுறியான்னு கேட்டதுக்கு இப்படி குதிக்கிறான். மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? ஏண்டி புதுசா இனிமேதான் குழம்பணுமா? என்னைக்கு அவளை பார்த்தானோ அன்னையில இருந்தே கிறுக்கு புடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். போதும் தீபக், மானத்தை வாங்காதீங்க. ஏய் காவியா, நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். உனக்கு தெரியும்ல. தெரியும் தெரியும். இத்தனை நாள்ல முதல் முறை நான் உங்களை சாப்பிடுறீங்களான்னு கேக்குறேன், அதானே? அதேதான். மா, இங்க பாத்தியா? காவியா எனக்காக சமைச்சிருக்கா. ஏய் ஜோதி, பாத்தியா? என் பொண்டாட்டி எனக்காக சமைச்சிருக்காடி. டேய், அது என்ன பெரிய அதிசயமா இப்படி குதிக்கிற? நான் வடிச்சு கொட்டல 25 வருஷமா. அம்மா அம்மா அம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. இது வேற. இன்னைக்கு பாரு, நான் வயிறு முட்டை சாப்பிட போறேன். ம். காவியா, ஒரு நிமிஷம், நான் உடனே வந்துடுறேன். ஆ? ஏய், ஏய். காவியா காவியா, இதெல்லாம் எனக்காக தானே சமைச்ச? ஆமா. அப்ப நான் எங்க வேணாலும் உட்காந்து இத சாப்பிடலாம்ல? புரியல, எங்க வச்சு சாப்பிட போறீங்க? காவியா, இன்னைக்கு ஃபுல் மூன் டே காவியா. பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது உன்ன மாதிரி. அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் மொட்டை மாடிக்கு கொண்டு போய் நிலாவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். தீபக், உங்க ஆர்வம் புரியுது. வேணுமான்னு யோசிங்க. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வந்துரு. நான் போய் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். வந்துரு, நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்துரு. தீபக்குக்கு மட்டும் நான் சமைக்கல, நம்ம எல்லாருக்காகவும் தான் சமைச்சிருக்கேன். நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். மா, நமக்காகவும் தான் சமைச்சிருக்காமா. வாமா போய் சாப்பிடலாம். ஏய், எனக்கு பசிக்குது. என்னால பசி தாங்க முடியாது. நான் போறேன். ஓ, போதும் காவியா. இந்தாங்க, சாப்பிடுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ஆஹா, எப்படி இருக்கு? எதுவும் பேசாத. காவியா, உன் சமையலோட டேஸ்ட் அப்படியே உள்ள போய் என் மனசு வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. பா, சான்ஸே இல்ல காவியா. காவியா, இந்த டேஸ்ட் இங்க இல்ல. நான் சிங்கப்பூர் போனாலும் என் மனசை விட்டு போகாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு காவியா. அதுவும் இங்க ஹைலைட்டே என்னன்னு தெரியுமா? இந்த நிலா வெளிச்சத்துல நீ எனக்காக பரிமாறி நான் சாப்பிடுறது இருக்கே, அது அப்படியே ஒரு ட்ரீமா ஃபீல் ஆகுது காவியா. என்ன காவியா, நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறேன், உனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலையா? கவிதை என்னைக்காவது வாசிச்சாதான் கேட்க நல்லா இருக்கும். தினமும் கவிதை படிக்கிற ஒரு ஆளுக்கு அது புதுசா தெரியாது. அட அட அட, கவிதை காவியா, நான் உன் மேல எப்பவுமே ரொம்ப லவ்வா இருக்கேங்கிறத கவிதையாவே சொல்றியா? நீங்க இருக்கீங்க பாருங்க, திருந்தவே மாட்டீங்க. வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. ஐயோ, வாயை மூடிட்டு எப்படி? ஐயோ, இவ்ளோ பழைய ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிக்க முடியாது. ஆனா சிரிக்கிறியே. சரி சரி, ஓகே. இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி சிச்சுவேஷனை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஓகே. அப்புறம் காவியா, நான் ஊருக்கு போறதுனால உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். கண்ணை மூடு, கண்ணை மூடு காவியா. காவியா, இந்தா, இதான் என்னோட கிஃப்ட். வாட்டர் பாட்டிலா? எதுக்கு? ஆமா காவியா,
நீ கேண்டீனுக்கு வேலைக்கு போறல்ல, இதுல தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போ. அங்கேயே எனக்கு தண்ணி இருக்குமே. அப்படின்னு இல்ல காவியா. எப்பெல்லாம் நீ இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறியோ அப்பெல்லாம் என் நினப்பு உனக்கு வரும்ல. அதுக்கு தான் இதை வாங்கினேன். தீபக், நீங்க எனக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்த மாதிரி நானும் ஒரு பிரசன்ட் வாங்கியிருக்கேன். ஏய் காவியா, என்ன இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுக்குற? இருங்க வெயிட், கொடுத்துடுறேன். இந்தாங்க. காவியா, நீயே ஓபன் பண்ண. டைரியா? காவியா, சூப்பரா இருக்கே. நீ வேணா பாரேன். நான் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் தினம் தினம் உன்னை நினைச்சு கவிதையே எழுத போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன? நீங்க சிங்கப்பூர் போயிட்டு தான் இந்த டைரியை ஓபன் பண்ணணும். ஓ, அப்ப இந்த டைரிக்குள்ளேயே ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? நீங்க போய் பாருங்க. சரி, ஓகே. ஹலோ காவியா, அப்பா. ஓ, மாமாவா? சொல்லுங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஏதோ தீபக் தம்பி வேலைக்காக சிங்கப்பூர் போறாராமே, உண்மையாம்மா? ஆமாப்பா. மாப்பிள்ளை கிட்ட போன கொடுமா. இந்தாங்க, அப்பா பேசணும்னு ஏன்டா? சொல்றாங்க. சொல்லுங்க மாமா. ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக சிங்கப்பூர் போறதா கேள்விப்பட்டேன். பார்த்து பத்திரமாப்ல. மாமா, நீங்க கவலையே படாதீங்க. 6 மாசம்தான். அப்புறம் திரும்பி வந்து காவையாவே சிங்கப்பூர் கூட்டு போயிடுறேன். நீங்க காவியா விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியுமாப்ல. ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு மாப்ள. அதான் பார்த்து ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. நான் வச்சிடறேன் மாப்ள. ஓகே மாமா. தீபக், தாரா, வாங்க தாரா. நீங்க என்ன இந்த நேரத்துல? இல்ல, விசாவும் பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. அத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன தாரா, ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து வாங்கியிருக்க போறேன். அதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க? இட்ஸ் ஓகே. ஆமா, இதெல்லாம் என்ன? அது காவியா எனக்காக ஆசாசையா சமைச்சா. இன்னைக்கு ஃபுல் மூன் டே வேறல்ல, அதான் மாடியில அப்படியே ஒரு செட்டப் போட்டு நிலாவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலான் இருந்தேன். நீங்களும் சாப்பிடுறீங்களா? இல்ல தீபக், எனக்கு வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். தாரா, காவியா செம்மையா சமைச்சிருக்கா. டேஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல தீபக், நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். நான் வரேன். இந்தாங்க. காவியா கிட்டே கொடுங்க. வாங்கிக்கோ. சரி காவியா, வா நாம சாப்பிடலாம். வா உட்கார். சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இவ இங்க என்ன பண்றா? ஒன்னில்ல. இவ இங்க என்ன பண்றா? அண்ணே, இந்த பில் போடுங்க.
அண்ணே, நான் தான் முதல்ல பில் போட சொன்னேன். எனக்கு முதல்ல பில் போடுங்க. அண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு பில் போடுங்க. எதுக்குமா 2 பேரும் சண்டை போடுறீங்க? 2 பேருக்குமே பில்லு போடுறேன், கொடுங்க. மா 2மே 300 தாம்மா. இந்தாங்க. இந்தாம்மா. அண்ணா ம்? கார்டை மாத்தி கொடுத்துருக்கீங்க. கார்டை மாத்தி கொடுத்துட்டேனா? எனக்கும் மாத்தி கொடுத்துருக்கீங்க. ஓ சாரிம்மா. இந்தாங்கம்மா. கரெக்டா கொடுக்க மாட்டீங்களா? சாரிம்மா. ஹலோ, சொல்லு ரேவதி. நான் உங்களை நேர்ல மீட் பண்ணணும்.